பெண் தன் மார்புக்குள் இருந்து ஒரு பூச்சியை எடுத்தாள். கட்டணத்தை தள்ளுபடி செய்வதற்காகவும் பெரும் இழப்பீடு பெறுவதற்காகவும் அவள் அந்த பூச்சியை உணவில் போட்டாள். அந்த மனிதனின் கட்டளையின்படி நடிப்பு தொடங்கியது. முதலில் உணவில் பூச்சி இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவள் போல் நடித்தாள். அந்தச் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட அந்த நபர் அந்தச் சம்பவத்தை அரங்கில் பெரிதுபடுத்தினான். இப்படியாக அவர்கள் பணியாளரை வரவழைப்பதில் வெற்றி பெற்றனர். பணியாளர் எதிர்வினை புரிவதற்குள் அந்த பெண் தன் கைபேசியை எடுத்து சுகாதாரத்துறைக்கு புகார் அளிக்கப் போவதாக வற்புறுத்தினாள். செய்வதறியாது திகைத்த பணியாளர் அவசரமாக மன்னிப்பு கேட்டாள். அவன் பிடிவாதமாக இதை எளிதில் விட்டுவிட விரும்பவில்லை. அவள் விடாப்பிடியாக பிரச்சனையை பெரிதாக்க முயன்றபோது உணவகத்தின் மேலாளர் விஷயத்தின் போக்கை கவனித்து அவர்கள் அருகில் வந்தார். அந்த பெண் கைபேசியை கீழே வைத்தாள். மேலாளர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதை அவள் கேட்டாள். பின்னர் அவனுடன் நட்பாக கைகுலுக்கிய பிறகு நடந்த அனைத்தையும் சொன்னாள். தட்டை எடுத்து உணவில் சுத்தமில்லாத பொருட்கள் இருப்பதாக குற்றம் சாட்டினாள். மேலாளர் இது உணவகத்தின் தவறு என்று நினைக்கவில்லை, மாறாக யாரோ வேண்டுமென்றே செய்ததாக கூறினார்.